டேய் தம்பிங்க, எப்படி நான் ஆக்ட் கொடுத்தேன்? சூப்பர்க்கா. அது அப்புறம் நாம பேசின அக்ரிமெண்ட் பிரகாரம் நீங்க 30,000 தான் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், கூடவே ஒரு 20,000 சேர்த்து மொத்தமா 50,000 கொடுங்கன்றேன். எதுக்குன்ற? என்ன பண்ணி உனக்கு அத்தையா நடிக்கிறதுக்கு 30,000, அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கான்ல அதுக்கு 20,000. கல்யாணமா? ஆமா எனக்கு? ஆமா. பொண்ணு யாரு? ஆனா குமாஸ்தா பொண்ணுப்பா. யாரு கேட்டு நீ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண உன்ன? என்ன பேசிட்டு இருக்கீங்க? கைய வாங்குற நாரி போய்டும் நாரி. என்ன என்ன தயவு செஞ்சு கோச்சிக்காதக்கா, இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்துக்கா. யா யா கேள்விலாம் கேட்காத. இந்த கல்யாணம் இல்ல, எந்த கல்யாணம் நடக்க கூடாது. போய் நிறுத்து. இந்த தம்பி, இந்த பாரு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்தி விடுவேன். அக்கா நீ கேட்டதை விட அதிகமாக காசு தரேன்க்கா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துக்கா. அப்படிங்கிற சார் தான் விடுங்கப்பா. டேய் போடா. ஆதி, இவனுக்கு எந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னானுங்க? இதுவா யாரா ஒண்ணு, நமக்கு துட்டு வந்தா சர்தான். அதான் ஏந்திரே. என்னடா ஏன் மாமனார் கிட்ட போறா? உன் பேர் என்ன? காந்திலா. நீதான் பொண்ணோட அப்பனா? ஆமா. ஐயோ ஐயோ, உனக்கு ஆப்பு வைக்க தாயா வந்திருக்க. இப்படி உன் வாங்க, பொண்ணு இப்படி வாங்க. இருக்கனால ஏன் இழுத்துட்டு போறீங்க? அச்சா கையடுறா, மேல கைய வச்சா டப்ப டங்கு வராடிடும். இந்தாடா உனக்கு என்ன. ஐயோ, நான் நிறுத்த சொன்னது எனக்காக பேசி வச்ச கல்யாணத்தை. ஐயாவா மூஞ்சில யா பீச்சாங்க ஐயா வைக்க. இத முதல்ல சொல்றதுக்கு நான் வாய திறந்தேன். என்னங்க குமாஸ்தா, என்னங்க? உங்க பொண்ணுக்கும் ஹிருதய்க்கும் இந்த கல்யாணம் நடக்காது. ஏங்க? அது வந்து ஏங்க நீங்களே வேணாம் நீங்களே சொல்லுங்க. இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? ஆமாங்க. என் பொண்ணு பிறந்தப்பவே அவளுக்கு தான் ஹிருதய்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால உங்க பொண்ணு இங்க வந்திருக்கா? அது வந்திருக்காள. எங்க எங்க? இந்த முடியாங்கண்ணன் கூட பெரிய இம்சியா இருக்கு. நான் எவ்வளவு சொல்லுவேன். அங்க பாருங்க. உங்க பொண்ணு பிறந்து வளரவே இல்லை பொண்ணு. இதுக்கு தாங்க நீங்க இன்னும் குமாஸ்தாவாவே இருக்கிறீங்க. இப்ப வந்து நல்லா பாருங்க, அந்த பாப்பா தான் என் பாப்பா. நல்லா அழகா இருக்காங்க, ஆனா உங்க அளவுக்கு இல்ல. தாங்கு ஒரு நிமிஷம். எதுக்காகவும் வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற சாமி. ஏடா ஹிருதைக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு என்கிட்ட ஏடா சொல்ல? நான் வேற முந்திரி கொடுத்தமா போயிட்டு மீனா கிட்ட சம்பந்தம் பேசிட்டேன். முறை பொண்ணா? ஆமா அப்படித்தான் சொன்னாங்க. உங்ககிட்ட யார் சொன்னது? மீனா. இந்த ரூட் நல்லா இருக்கே. ஏய் ஆமா சார், அவனோட முறை பொண்ணு தான். 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு பிரச்சனை. ஹிருதய் அவகிட்ட பேசவே மாட்டேங்கிறான் சார். ஆனா ஒண்ணு சார், அவன் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, அந்த பொண்ணு செத்தே போயிடும் சார். என்கிட்ட சொல்லிட்டல, அவனை நான் பாத்துக்கிறேன். ஹலோ, ஐ எம் ருத்ரமூர்த்தி. Hi, I'm Maya. அதான் எனக்கு தெரியுமே. நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். நான் உனக்கு அப்பா மாதிரிமா. உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கல்யாணமா? சோம்பேறி பையல. உள்ள நகையெல்லாம் இருக்கு. எவ்வளோ திருடிட்டு போனா என்னையா பண்ணுதா? கதவு துறையா, எல்லாம் கரெக்டா இருக்கா நான் செக் பண்ணணும். துறை சீக்கிரம். என் பர்மிஷன் இல்லாம உள்ள யாரையும் விடக்கூடாது, புரிஞ்சுதா? பைட்டோம். பி கேர்ஃபுல். லாக் கரோ ஃபர்ஸ்ட். జవరే 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 ఉండే 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 యారా 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 நமக்கு எல்லாம் చేసేసినావా? ఖజానా படிக்க சொன்னா குர்காப்போ அடிச்சிட்டியா? இப்போ என்னையும் அடிச்சிட்டியா? அடே, நான் நேரா போய் கஜானாவுக்குள்ள கைய வச்சேன்னு வையே, அவன் கையில இருக்கிற கண்ணை எடுத்து என்ன சுட்டு போடுவான். அதனால தான் நான் அவன் மேல கைய வச்சேன். இப்போ சுருட்டிக்கிட்டு போக வந்த என்னையே அவன் சொந்தக்காரின்னு நினைச்சு போட்டான். இனி நான் எப்ப வேணாலும் உள்ள போலாம், வெளியில வரலாம், உள்ள போலாம், வெளியில வரலாம். அடே, இந்த மீனா எப்பவுமே தானா யோசிச்சு முன்னுக்கு வந்தவடா. நீங்க வாங்கடா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நகையை லவுட்டணும். இந்த நேரத்துல இவங்க எங்க வராங்க? இவனா? கமல் வாங்க, பார்த்து வாங்க, புல்லு தடிக்கிற போது.
தனியா எங்க போயிட்டு இருக்கீங்க? குமாஸ்தாவுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை பாருங்களேன். நானும் கமலும் வாக்கிங் போயிட்டு வரோம். நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேக்குறீங்களா இல்ல கமல்கிட்ட கேக்குறீங்களா? இதாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் போயிட்டாருங்க. ஐயோ, என் வீட்டுக்காரரு என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாருங்க. மீனா நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு. அப்படின்னா அவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. உங்க பக்கத்துல அவர் இல்ல. அது பிரம்ம. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பொண்ணு பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி இருந்தா அவ எதிர்காலம் என்ன ஆகும்? தேவடா, அப்படின்னா நிஜமாவே அவர் இங்க இல்லையா? இல்ல. அப்ப இனிமே எனக்கு யார் இருக்கா? நான் இருக்கேன். நான் இருக்கேன். Please. இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமில்ல? இந்த மருதாணி போடுறது தானே சொன்னாங்க. நீங்க என்ன ட்ரெஸ்ல வர போறீங்க? இப்படித்தான். ஆ? இது ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க ரிச்சா ஒரு புடவை வாங்க. எப்படி முடியும்? ஏன்? என் வீட்டுக்காரர் இறந்து போய் 15 நாள் தான் ஆகுது. இன்னும் 2-3 நாள் ஆனா கூட பரவாயில்ல. அதுக்குள்ள நான் எப்படி இப்படி இந்த சமுதாயம் ஏங்க, இந்த சமுதாயம் உங்களை ஆயுசுக்கு பார்த்து போகுது. இந்த சமுதாயத்தை விடுங்க. நீங்க பழைய மீனாவா வரணும். நான் உங்களை பார்க்கணும். நீங்க வருவீங்கல்ல? நீங்க பழைய மீனாவா வரணுங்க. நான் பார்க்கணும். இது ஏதோ படத்துல கேட்ட டைலாக் மாதிரி இருக்குதா? சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். ஆனா என்ன ஆனா? என்கிட்ட கிராண்டா புடவை கம்மல் எல்லாம் இல்லைங்க. இல்லையா? இல்லனா என்ன சார்? அத முடிவு பண்றதுக்கு நீ யாரு? அவங்க என் அத்தை சார். அத்தை கிட்டன்னு சொல்றியே. அவங்க சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு பெப்பரப்பான வந்து நின்னாங்கன்னா நம்ம மரியாதை என்ன வருது? அது யோசிச்சியா? இல்ல சார். அது இரு. இதுல 20,000 பணம் இருக்கு. வேணாம் சார். முடி சூப்பரா ஒரு புடவை எடுக்கிறேன். அதுக்கு மேட்சிங்கா மூக்குல காதெல்லாம் மாட்டுறதுக்கு என்னென்ன வாங்கணுமோ வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குறேன். சார் உங்களுக்கு எதுக்கு சார் வீண் செலவு? ஏன்டா என்ன பிரிச்சு பாக்குற? நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. போய் வாங்கி கொடு. போ. போடா. ம். ஏன் சார் அவனை எங்க அமிச்சிங்க? ஒரு முக்கியமான விஷயமா அவனை வெளியே அமைச்சிருக்கேன். தனியாக போறான். ஆமா. இதை நான் யோசிக்காம விட்டேனே. உன்னை ஒரு அறிவு கிட்ட முந்தோன்னு நினைச்சேன். உனக்கு கூட உள்ளுக்குள்ள அறிவு அங்க ஓட்டிட்டு இருக்க. இரு. எஸ். ஏய் உன்னை யார் இங்க உட்கார சொன்னா? போ 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 போ. ஹலோ சார் இவ எதுக்கு சார்? உன் செலக்ஷன்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. கூட்டிட்டு போ. அப்ப இவ மட்டும் போயிட்டு வரட்டும். டேய் நான் எதுக்கு சார்? டேய் நான் சொல்ற மரியாதை இல்லாம கூட்டிட்டு போ.